ராகவ் வந்து முரளிய நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டடா அப்படின்னு சட்டையை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அந்த டைம்ல அஞ்சலி வந்துட்டு ராகவ் நீ என்ன பண்றன்னு கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணு, யார் அடிக்கிறன்னு உனக்கு தெரியுதா? அந்த டைம்ல அபி வந்துட்டு ராகவ் ராகவ் ப்ளீஸ் தயவு செய்து அடிக்காதீங்க, இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம், அக்காவுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், எந்த ஒரு உண்மையும் நீங்க இப்போதைக்கு வெளியில சொல்லவே கூடாது. அபி சொல்றத ராகவ் வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி நம்ம இதுக்கு மேலேயே எதுவும் பண்ண வேண்டாம், இல்லைன்னா அக்காவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடும், இப்பதான் அக்கா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியை கூட்டிட்டு மேல போறாங்க. ராகவ் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அபி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த முரளி வந்து எங்க அக்காவுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கான், உன்னையும் ஏமாத்தி உங்க குடும்பத்தையும் ஏமாத்தி உன்னையவே வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிருக்கான் பாரு. நாங்க அவனை எவ்வளவோ நம்பணும், நம்பிதான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சோம், எங்க அம்மா இல்லாத போது எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், எல்லாமே அவர் பாத்துக்குவாருன்னு நினைச்சேன், ஆனா எங்க அக்காவை பயங்கரமா துரோகம் பண்ணிட்டான். ராகவ் ப்ளீஸ் ராகவ் நீங்க அழாதீங்க, நீங்க அழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ராகவ் கண்ணை தொடச்சி விடுறாங்க. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேருமே ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அந்த டைம்ல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஆப்போசிட்லயே முரளி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ராகவ் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு சாப்பிடாம அங்க இருந்து எழுந்திரிச்சு போறாங்க. பின்னாடியே அபியும் வந்து சாப்பிடாம எழுந்திரிச்சு போயிடுறாங்க. முரளி வந்து மனசுக்குள்ளேயே நேத்து நம்ம பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக தானே இதையெல்லாம் பண்ணோம், ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன இப்படி இருக்காங்க, அபி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்கன்னு நினைச்சா ஆனா போவே இல்லை, அடுத்து நம்ம சூப்பரான ஒரு பிளான் பண்ணோம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. தேங்க்யூ.